அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சுஷியும் தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து கடல் பயிர் மட்டும் வச்சு செஞ்சுருப்போம். இன்றைக்கி வந்து பாசி பயிரும் சேர்த்து நான் வந்து செய்ய போகிறேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப்பு நான் வந்து கடலை பயிர் எடுத்துருக்கிறேன். அதே அளவில் 1 கப்பு நம்ம வந்து பாசிப்பயிர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுட்டு போகிறோம். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அருமையாகவே இருக்குங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வேக வச்சாலும் நிறைய விசில் விட்டாலும் ரொம்ப அழிஞ்ச மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி சரியாக வராது. கரெக்டாக நான் வந்து ஒரு 2 விசில்லையே இறக்கிட்டேன் பாருங்கள். பாசிப்பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 90% நம்ம வந்து கடலைப்பயிரும் வெந்து வந்திருக்கும். அதில் இருக்க தண்ணி எக்ஸஸாக ஏதாவது தண்ணி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டேன் நான். எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. நமக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமாகிட்டாலும் நமக்கு வந்து சரியாக அந்த ரெசிபி கரெக்டாக செய்ய முடியாது நம்மளால். பாருங்கள், இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் ஃபுல்லாக நல்ல பெரிய தேங்காவை பார்த்து எடுத்துருக்கேங்க. அதையும் துருவினது சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் லேசாக நமக்கு வந்து அந்த பருப்பில் தண்ணி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சரியான பதத்துக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு திக்காக இருந்தால் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வரும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வந்து மாவில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து போட போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு மைதா மாவும் ஒரு 3/4 கப்பு அளவுக்கும் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கரண்டியில் எடுத்து நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி வந்து வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி நான் வந்து பொரிக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஒரு குழிப்பு நேர பேனை வச்சு ஒரு அரை அளவு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி அப்படியே சேர்த்துற வேண்டியது தான். நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணி அரைப்பேனில் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வருங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வரணும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நீங்கள் வந்து வேக வைங்க. எனக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது வெந்து வரத்துக்கு. அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் வந்து வேக வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த தேங்காவோடு அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் இந்த மாதிரி மாவு வந்து கலக்கும்போது இந்த மாதிரி அரிசி மாவும் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். செகண்ட் பேட்டரும் அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. சூடாக எடுத்து காஃபியோடு நீங்கள் வந்து வந்த உடனே குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் போய் எதுவும் வாங்கி கொடுக்காது, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்களேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.